ஹலோ கைஸ், ஐ மருண். ஆழ்கடலில் தங்கம் உருவாயிருக்கு. அதை ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது, கடலில் தங்கம் உருவாயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கடல் ஆழத்தில் தங்கம் உருவாயிருக்கு. அதை ரிசர்ச்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் ஆழத்தில் எந்த இடத்துல தங்கம் உருவாயிருக்கு, எந்த ரிசர்ச் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோமர் ஹெல்ம்ஹோல்ட் சென்டர் ஃபார் மரீன் ரிசர்ச் சேர்ந்த கிறிஸ்டியன் டீம் தலைமையிலான ரிசர்ச்சர்ஸ் நியூசிலாந்தில் உள்ள கெமர்டெக் ஐலாண்டு கடலுக்கு அடியில் ஆழத்தில் 66 வால்கானிக் கிளாஸ் சாம்பிளை கண்டெடுக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 66 வால்கானிக் கிளாஸ் சாம்பிளை அவங்க ரிசர்ச் பண்றாங்க. அதன் மூலம் அந்த 66 வால்கானிக் கிளாஸ் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்கானிக் லாவா சடனா கோல்டு வாட்டர்ல பட்டு ஃப்ரீஸ் ஆகுது. அப்போதைக்கு இந்த வால்கானிக் கிளாஸ் உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 66 வால்கானிக் கிளாஸ்ல அதிகப்படியான தங்கம் கலந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தங்கம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலுக்கடியில் ஒரு டெக்டானிக் பிளேட் இன்னொரு டெக்டானிக் பிளேட் மீது சரியும் போது அதனுடன் நீரும் சேர்ந்து ஆழத்துல போகுது. நீர் கோல்டா இருக்கு. பூமியோட மைய பகுதியில ஹீட் இருக்கு. எஸ்ட்ரீமான ஹீட் மற்றும் எஸ்ட்ரீமான கோல்டு இருக்கக்கூடிய ஒரே இடத்துல கோல்டு தங்கம் உருவாகுது. அப்படி உருவான தங்கம் வால்கானிக் லாவாவோட கலக்குது. தங்கம் கலந்த மோல்டன் வால்கானிக் லாவா சடனா கோல்டு வாட்டர் மீது பட்டு ஃப்ரீஸ் ஆகுது. அப்போதைக்கு வால்கானிக் கிளாஸ் உருவாகுது. அப்படி உருவான 66 வால்கானிக் கிளாஸை தான் ரிசர்ச்சர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. தங்கம் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது தங்கம் உருவாகுது. நியூட்ரான் நட்சத்திரம் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களின் நிறைய விட 8 மடங்குலேருந்து 30 மடங்குக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் நியூட்ரான் நட்சத்திரம் உருவாகுது. அப்படி உருவான ஒரு நியூட்ரான் நட்சத்திரமும் இன்னொரு நியூட்ரான் நட்சத்திரமும் ஒன்றுக்கொன்று மோதும் போது அந்த செகண்ட்ல ஒரு வெடிப்பு ஏற்படுது. அந்த வெடிப்பின் போது எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் மற்றும் எக்ஸ்ட்ரீமான பிரஷர் ஏற்படுது. அப்போதைக்கு ஹெவி எலிமெண்டான பிளாட்டினம் மற்றும் கோல்டு போன்றவை உருவாகுது. சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமி உருவாகும் போது பூமியோட ஈர்ப்பு விசையினால ஹெவி எலிமெண்டான பிளாட்டினம் மற்றும் கோல்டு நமது பூமியோட மைய பகுதிக்கு சென்றுடுச்சு. பூமியோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய கோல்டை வெளியே எடுக்க முடியாது. பூமியில இப்போதைக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா தங்கமும் வானத்திலிருந்து விழுந்தது தானா. சுமார் 4.1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்ட்ராய்டு தங்கத்தை சுமந்து கொண்டு நமது பூமி மீது மோதி இருக்கு. இப்படி பூமியில விழுந்த அந்த தங்கம் பூமியோட மேற்பரப்புல உள்ள கிராக் வழியாக உள்ள செல்லுது. பூமிக்கடியில உள்ள ஹைட்ரோதெர்மல் மற்றும் லாவா அந்த தங்கத்தை சுமந்து கொண்டு சென்று பாறை இடுக்குகள்ல குளிர்வித்து தங்க படிவுகளாக மாற்றுது. அதை தான் நம்ம சுரங்கம் அமைத்து மைனிங் வைத்து வெட்டி எடுக்கிறோம். இந்த மாதிரி அப்டேட்டை நீங்க பார்க்கணும், மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.